ஓம் சாந்தி 23/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு அழைத்து செல்ல உங்களுக்கு படகோட்டி கிடைத்துள்ளார். உங்களுடைய கால்கள் இப்போது இந்த பழைய உலகத்துல இல்லைன்றாரு. உங்களுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம இந்த கலியுக நரகத்துலேருந்து விஷக்கடல்லேருந்து இப்போ பார்க்கடலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு பாபா. நம்மளை படகோட்டியாக வந்திருக்கிறாரு. நம்ம படகோட்டி கிடச்சிட்டாரு. இப்போ நம்ம கால் இந்த கலியுகத்தில் இல்லை, பழைய உலகத்தில் இல்லை. இப்போ நம்மளுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டதுன்றாரு. அந்த படகுடைய நங்கூரம் எடுக்கப்பட்டு விட்டது. கேள்வி: மந்திரவாதி பாபாவின் அதிசயமான மந்திரம் என்ன? அதை வேற யாருமே செய்ய முடியாது. பதில்: சோழிக்கு சமமான ஆத்மாவை வைரத்திற்கு சமமாக மாற்றுவது, தோட்டக்காரனாகி முட்களை மலராக ஆக்கி விடுவது. இது மிகவும் அதிசயமான மந்திரமாகின்றாரு. இந்த உலகத்துல யாரும் யாரையும் மாற்ற முடியாது இல்லையா? ஒரு குழந்தைங்க கூட நம்ம சொல்றதை கேட்காது. ஆனா பாபா எப்படி சோழிக்கு சமமான ஆத்மாவை வைரத்துக்கு சமமா மாத்துறாரு, தோட்டக்காரனாகி நம்மளெல்லாம் மலரா மாத்துறாரு. எவ்வளவு பெரிய அதிசயமான மந்திரமாகும். இது மிகவும் அதிசயமான மந்திரமாகும். இதை ஒரு மந்திரவாதியான பாபா மட்டும்தான் செய்யறாரு, வேற யாருமே அல்ல. அதனால்தான் ஒரு மந்திரவாதின்னு சொல்றோம். மனிதர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே மந்திரவாதி என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் பாபாவை போல் மந்திரம் செய்ய முடியாது. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக தன்னை மந்திரவாதின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க ஏதாவது அந்த சித்து வேலையெல்லாம் செய்வாங்க, ஆவி ஏற்றி விடுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் அது பணத்துக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க. ஆனால் பாபா அந்த மாதிரி செய்ய மாட்டார். பாபாவை போல மந்திரம் யாராலையும் செய்ய முடியாது. என்னன்னா, சாதாரண மனுஷனை தேவதையா ஆக்குறது யாருமே செய்ய முடியாது. ஓம் சாந்தி. முழு சிருஷ்டி சக்கரத்தில் அல்லது நாடகத்தில் பாபா ஒரு முறை தான் வராரு. பாபா ஒரு முறை தான் வராரு சங்கம யுகத்துல. வேற எந்த சத்சங்கம் போன்றவற்றிலும் இப்படி புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அந்த கதை சொல்லக்கூடிய தந்தையும் அல்ல, அந்த குழந்தைகளும் அல்ல, உண்மையில் அவர்கள் பின்பற்றுபவர்களும் அல்லன்றாரு. சத்சங்கத்துல கதை சொல்லுவாங்க. கதை சொல்றவங்க அங்க அப்பாவும் கிடையாது, அங்க யாரும் குழந்தையும் கிடையாது. அங்க உண்மையில அங்க யாரும் ஃபாலோவும் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்றாங்களோ அதை போய் வீட்டுல ஃபாலோ பண்றாங்களா? இப்போ மகாபாரதம், ராமாயணம் அதுல சொல்ற மாதிரி வீட்டுல நடந்துக்கிறாங்களா? இல்ல இல்லையா? அது மாதிரி பின்பற்றுறவர்களும் சிஷ்யர்களும் அல்லன்றாரு. இங்கே நீங்கள் குழந்தைகளாகவும் இருக்கிறீங்க, மாணவர்களாகவும் இருக்கிறீங்க. நம்ம பாபா குழந்தையா இருக்கிறோம், ஸ்டூடெண்டா இருக்கிறோம், மற்றும் சிஷ்யர்களாகவும் இருக்கிறீங்க, குருவுக்கு சிஷ்யராகவும் இருக்கிறீங்கன்றாரு. பாபா குழந்தைகளை தன்னோடு அழைத்து செல்வார். பாபா நம்மளை விட மாட்டாரு, கூடவே கூட்டிட்டு போவார். தந்தை சொல்கின்றார், தந்தை செல்கின்றார் என்றால் குழந்தைகளும் கூட இந்த மோசமான உலகத்திலிருந்து தங்களுடைய மலர் போன்ற உலகத்திற்கு சென்று ராஜ்யம் செய்வார்கள் என்றார். பாபாவே போறாருன்னா அப்ப நம்ம மட்டும் இந்த உலகத்துல இருக்கணுமா? நம்மளையும் பாபா கூட்டு போய் மலர் போல உலகத்துல ராஜ்யம் செய்ய வைக்கிறார். இது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில் வர வேண்டும்ன்றாரு. இந்த சரீரத்திற்குள் இருக்கின்ற ஆத்மா குஷி ஆகின்றது. உங்களுடைய ஆத்மா மிகவும் குஷி அடைய வேண்டும்ன்றாரு. இந்த நேரத்துல இதெல்லாம் கேட்டு கேட்டு நமக்கு குஷி வரணுன்றாரு. எல்லையற்ற தந்தை வந்துள்ளார், அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறாரு. இந்த புரிதலும் குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்றாரு. மற்றபடி முழு உலகத்தில் இருக்கின்றவர்கள் புரியாதவர்களாகவே தான் இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கிறோம், மற்றவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களான்னா இல்லைன்றாரு. ராவணன் உங்களை எவ்வளவு முட்டாள்களாக்கி விட்டான் என்று பாபா சொல்றாரு. பாபா வந்துதான் இப்ப புத்திசாலியாக மாற்றுகின்றார். முழு உலகத்தின் மீது ராஜ்யம் செய்ய தகுதியாக அந்த அளவுக்கு புத்திசாலிகளாக மாற்றுகின்றார். இந்த மாணவ வாழ்க்கையும் கூட பகவான் படிப்பிக்கும் போது ஒரு முறைதான் நடக்கிறதுன்றாரு. ஒரே சங்கம யுகத்துல அந்த கடைசி நேரத்துலதான் இந்த மாணவ வாழ்க்கையே நமக்கு கிடைக்குது. அது இறை மாணவ வாழ்க்கை கடவுளே சொல்லி கொடுக்கும் போது ஒரு முறைதான் நடக்குது. இது உங்களுடைய புத்தியில் இருக்கிறதுன்றாரு. மற்றபடி யார் தங்களுடைய வேலை தொழில் போன்றவற்றில் மாட்டி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒருபோதும் பகவான் படிப்புகின்றார் என்பது புத்தியில வரவே முடியாதுன்றாரு. இப்ப வெளி உலகத்துல நீங்க போய் ஞானத்தை சொல்லுங்களா, டைம் இல்லை, வேலைக்கு போகணும், தொழிலை பார்க்கணும், உங்களை மாதிரிலாம் உட்காந்துட்டு இதெல்லாம் யோகாலாம் பண்ண எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க புத்தி அதுல மாட்டிட்டு இருக்குது, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு ஓடுறாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு ஒருபோதும் பகவானே சொல்லி கொடுக்குறாருன்றது புத்தியில வராதுன்றாரு. இதுக்கெல்லாம் டைம் இல்லைன்றாங்கன்னா அவங்களுக்கு புரியல, இதுக்கு யார் பேசிட்டு இருக்கிறாங்க, கடவுளே சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்றத ஒரு சிலர் தான் புரிஞ்சுக்கிறாங்க. அவர்களுக்கு தங்களுடைய தொழில் போன்றவை தான் நினைவிருக்கிறது. எனவே பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார் என்ற குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும், நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். நமக்கு தெரியும் இல்லையா, பிரம்மா பாபாவோட சிவபாபா தான் அந்த ஞானத்தை சொன்னாரு. அதை தான் இப்ப எழுதி வச்சு முரளிகளா இப்ப வருது.
தாதி உடல்ல சொன்னதும் அவ்யக்த முரளியா வந்துட்டு இருக்குது. இது எல்லாம் வந்து கடவுளே வந்து பேசின வாக்கியங்கள், மகா வாக்கியங்கள். இதுல அவ்வளோ நன்மை அடங்கியிருக்குன்றது நமக்கு தான் தெரியும். கடவுளே நம்மளை இப்பவும் படிக்க தான் வைக்கிறாரு. இப்ப வரலன்னா மட்டும் என்ன, பாபா வந்து அவ்யக்தமா இருக்கிறாருல்ல, கூடவே தான் இருக்கிறாரு. நம்மளை படிக்க வைக்கிறவரும் அவர் தான் சொல்றாரு, யார் மேலேயாவது பிரவேசமாயி கூட வந்து சொல்லிட்டு புரிய வச்சுட்டு போயிடுறேன்றாரு. அப்ப அவர் கூடவே இருக்கிறாரு. அப்ப இதை தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும்னு கேட்கிறாரு. மற்றவர்கள் அனைவரும் ஒரு பைசாவிற்கு ஒப்பானவர்களின் குழந்தைகள் ஆவர். நீங்கள் பகவானுடைய குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள். அவங்களாம் சாதாரண ஒரு பைசாவுக்கு ஒப்பானவர்களின் குழந்தைகள். நம்ம பாருங்க, பகவானுடைய குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள்ன்றார். எனவே குழந்தைகளாகி உங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கணும். நான் யாருடைய குழந்தை? கடவுளுடைய நேரடி குழந்தை. அவரே என்னை செலக்ட் பண்ணி எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு அளவற்ற குஷி இருக்கணும். சிலர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சிலர் பாபா எங்களுக்கு முரளி நன்றாக புரிந்து கொள்ளவே முடிவதில்லைன்ட்டு சொல்றாங்க. நிறைய பேருக்கு முரளியே புரிய மாட்டுது சொல்றாங்க. அப்புறம் இன்னும் வேற என்னென்னமோ சொல்றாங்க, டேஷ் டேஷ்னு போட்டிருக்கு என்று சொல்கிறார்கள். அட, முரளி என்ன கஷ்டமானதா என்னன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இது என்ன கஷ்டமா இருக்கு? இது என்ன ஸ்கூல்ல நடத்துற பாடம் மாதிரியா, இல்ல வந்து இந்த இங்கிலீஷ் லெசன் மாதிரியா, இல்லை வந்து கஷ்டப்பட்டு மேக்ஸ் மாதிரியா இருக்குது? இது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. முரளி எவ்வளோ ஈஸியாக இருக்குது. குழந்தைங்க கூட படித்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. பக்தியில் சாது சன்னியாசிகளிடம் சென்று நாங்கள் ஈஸ்வரனை எப்படி அடைவது என்று கேட்பதை போல இருக்கிறது. நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, பக்தியில தான் அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, பக்தியில சன்னியாசிட்ட போயிட்டு கடவுளை எப்படி அடையிறதுன்னு கேட்கறது மாதிரி இருக்குது நீங்க கேட்கறதுன்றாரு. ஆனால் அவங்க தெரிஞ்சுக்கல கடவுள் யாருன்ட்டு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, பகவானை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் விரலால் சமிஞ்சை காட்டுவார்கள். அந்த சாது சன்னியாசிகளுக்கு யார் கடவுள்னு தெரியாது, இருந்தாலும் மேல கையை காட்டுறாங்க, கடவுள் மேல இருக்கிறாரு. விரலால சமிஞ்சை காட்டுவார்கள். அவ்வளவுதான், குஷியாகி விடுகிறார்கள். அவர் யார் என்பது உலகத்தில் யாருமே தெரிந்திருக்கவில்லை. தங்களுடைய தந்தையை யாருமே தெரிந்திருக்கவில்லை. ஆத்மாவனுடைய அப்பாவை யாருமே தெரிஞ்சுக்கல. ஏன்னா அந்த மாதிரி டிராமா உருவாக்கப்பட்டிருக்குன்றாரு. இந்த நாடகமே அப்படிதான் உருவாக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் மறந்துருவாங்கன்றாரு. இப்ப தெரியுதுல்ல, ஆனா திரும்ப அடுத்த கல்பம் மறந்துருவாங்க. உங்களிலும் கூட அனைவரும் பாபா மற்றும் படைப்பை தெரிந்திருக்கவில்லை. நம்ம கூட முன்னாடி தெரிஞ்சுக்கல. கடவுள் யாருன்னு தெரியாது, படைப்பு என்னன்னு தெரியாது. இப்பதான் பாபா வந்து லெசன் எடுக்க எடுக்க இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு நமக்கு வந்து உறுதிப்படுத்தி புரிய வைக்கிறாரு. ஆங்காங்கே போதை இறங்கி விடுகிற மாதிரி நடத்தையில் இருக்கிறாங்க. கேட்கவே கேட்காதீங்கன்றாரு. அதாவது நிறைய சென்டர்ல சொல்றாரு, பிகேஸ் சொல்றாரு, போதை இறங்குற மாதிரி நடத்தையெல்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி மாயாவசமாயி நடத்தை அந்த மாதிரி இருக்குது. கேட்கவே கேட்காதீங்கன்றாரு. அப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய கால்கள் பழைய உலகத்தில் இல்லாதது போல ஆகுன்றாரு. நம்மளோட கால் வந்து நங்கூரம் எடுக்கப்பட்டதுனால காலை நம்ம கலியுகத்துல இருந்து எடுத்துட்டோம். கலியுகத்துல இருந்து இப்போது கால்கள் உயர்த்தப்பட்டு விட்டன என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள்ன்றாரு. கப்பலின் நங்கூரங்கள் எடுக்கப்பட்டுள்ளது. இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம்ன்றாரு. அதாவது புத்தி மூலமா நம்ம அந்த உலகத்தையே மறந்துட்டு இருக்கிறோம். அதான் டெய்லி சொல்றாரு, மறந்துருங்க மறந்துருங்க, அழிய போகுது அழிய போகுது. ஏன்னா ஒரு நாள் அழிய போகுது, அதுக்கு இப்பவே நம்ம ரெடி ஆயிக்கணும், புத்தியை தயார் பண்ணிக்கணும். இல்லைன்னா அந்த டைம்ல புத்தி மனசு எதுவும் ஒத்துக்கலைன்னா என்ன பண்றது? ஐயோ நான் போக மாட்டேன், ஐயோ நான் இந்த உடம்ப விட மாட்டேன்ட்டு. அதனால இப்பவே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாரையும். எப்படியா இருந்தாலும் இதெல்லாம் விட்டுட்டு போய் தான் ஆகணும்ன்ட்டு இப்பயே நம்மளை ரெடி பண்றாரு. பாபா சொல்றாரு, இப்போது நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பாபா நம்மை எங்கே அழைத்து செல்வார் என்பது புத்தியில் இப்ப இருக்கிறது. ஏனென்றால் பாபா படகோட்டியாகவும் இருக்கிறார் என்றால் தோட்டக்காரராகவும் இருக்கிறார் இல்லையா. நமக்கு தெரியும் அவர் எங்க நம்மளை கூட்டு போவார். சொர்க்கத்துக்கு, பரந்தாமத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போறோம். பாபா வந்து படகோட்டியாகவும் இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கை என்ற படகை இப்ப கரை சேர்க்கிறாரு. படகுனா படகுல நம்ம போயிட்டு இல்ல, நம்ம வாழ்க்கையே ஒரு படகு தான். அந்த படகை தான் ஓட்டுறவர் தான் படகோட்டி. அவர்கிட்ட கையில கொடுத்துட்டோம் அந்த வாழ்க்கையை நீயே நடத்துன்னு. இந்த கடைசியில இந்த மரணம் வரைக்கும் ஆன இந்த வாழ்க்கை போராட்டத்தை அவர் கையில ஒப்படைச்சிட்டோம். கவலை இல்லாம நம்ம இருக்க போறோம், அவர் பார்த்துக்க போறாரு எல்லாத்தையும். அவ்வளவுதான். அந்த படகை அவர் ஓட்ட போறாரு. நம்ம அப்படியே போயிட்டு கரை சேர்ந்து கடைசியில காட்சி காட்சியா காட்டுவேன்றாரு. ஜாலியா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடும் உடம்ப விட்டுட்டு. எல்லார் மேல இருக்கிற பற்றை விட்டுடுங்கன்றாரு. அதனால இந்த வாழ்க்கை படகை அவர்கிட்ட கொடுத்துறோம். படகோட்டியா இருக்கிறாரு, தோட்டக்காரராகவும் இருக்கிறாரு. நமக்கு வந்து முட்களா இருந்த நம்மள மலரா மாத்துறாரு. அவரே போல முட்களை மலர்களாக்கும் தோட்டக்காரர் வேறு யாருமே இல்லைன்னு சொல்றாரு. இந்த மந்திரம் குறைந்ததா என்ன? மந்திரவாதி மாதிரி மாத்துறாருல்ல, முள்ளு மாதிரி கத்திட்டு கிடந்தோம். நம்மள வந்து எப்படியெல்லாம் பேசி மாத்துறாரு. இவரோட சாமர்த்தியம் யாருக்கும் வராது.
எப்படி மாத்தனா இவங்க மாறுவாங்கன்ட்டு அப்படி இப்படிலாம் பேசி மாத்துறாரு இல்லையா. கடவுள் தானே இதை செய்யறாரு, இதெல்லாம் மந்திரம் தானே, மந்திரம் குறைந்ததா என்ன. சோழியை போன்ற ஆத்மாவை வைரத்திற்கு சமமாக மாற்றுகின்றார். இன்றைய நிறைய மந்திரவாதிகள் வந்துட்டாங்க, இது ஏமாற்றக்கார உலகமாகுன்றாரு. இது கலியுகம், ஏமாத்துற உலகம். யாரதான் நம்ப முடியுது இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் பொய் பேசுறவங்களா இருப்பாங்க, ஏமாத்துறவங்க திருடுறவங்களா தான் இருப்பாங்க. உலகம் அந்த மாதிரி உலகம். அது மந்திரவாதிகள் வர இப்ப நிறைய பேர் அதிகரிச்சிட்டாங்க. இந்த சித்து வேலை செய்யறது, மந்திர வித்தை செய்யறது, பேயை ஏவி விடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நிறைய நடக்குது. சூன்யம் வைக்கிறது, ஒரு நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்துடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் தனியாவே உட்காந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக சிலர்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாபா சத்குருவாக இப்ப இருக்கிறாரு. நம்ம பாபா சத்குருவா இருக்கிறாரு. சத்குரு அழிவற்றவர் என்று சொல்றாங்க. மிகவும் ஈடுபாட்டோட சொல்றாங்க சத்குரு அழிவற்றவர்ன்ட்டு. அது யாருன்னா சிவன் தான். எப்போது தாங்களாகவே சத்குரு ஒருவர் தான் என்று சொல்கிறார்களோ அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒருவர் தான் என்று சொல்கிறார்கள். பிறகு தங்களை ஏன் குரு என்று சொல்லிக் கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் நல்லது செய்யறவரு, சத்கதி கொடுத்து முக்தி கொடுக்கறவரு ஒருத்தர் தான் சொல்றாங்க. அந்த கடவுள் தான் சொல்றாங்க, அப்புறம் தன்னையே ஏன் குருன்னு சொல்லிக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அவர்களும் எதையும் புரிந்து கொள்வதில்லை, மக்களும் எதையும் புரிஞ்சு கொள்வதில்லை சொல்றாரு. குரு குருன்னு சொல்லிக்கிறாங்கல்ல, ஒரு மனுஷனை போய் குருன்னு ஏத்துக்கிறாங்க மக்கள், யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றாரு. கடவுள் தான் சத்தியமான குரு, அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார், எந்த ஒரு மனித ரூபத்திலையும் கடவுள் கிடையாது. இது தெரியாதனால தவறு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பழைய உலகத்தில் என்னதான் வைக்கப்பட்டுள்ளது. தந்தை புதிய வீட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று குழந்தைகளுக்கு தெரிகிறது என்றால் புதிய வீட்டை வெறுப்பவர்கள் மற்றும் பழைய வீட்டின் மீது அன்பு வைப்பவர்கள் யாராவது இருப்பாங்களா. இப்போ ஒரு அப்பா வீடு கட்டுறாரு புதுசா, பழைய வீட்டை இடிச்சுட்டு தான் புது வீட்டை கட்ட போறாரு. யாராவது பழைய வீட்டை இடிக்காத நான் அதுலதான் இருப்பேன்னு சொல்லுவாங்களா. புது வீட்டுக்கு தானே ஆசைப்படுவாங்க. கேட்கிறாரு. புத்தியில் புதிய வீடு தான் நினைவிருக்கிறது. நீங்கள் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீங்க என்றால் பாபா நமக்காக புதிய உலகத்தையே உருவாக்கிட்டு கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். நமக்கு அடிக்கடி என்ன நினைவிருக்கோம், நமக்கு சொர்க்கம் வந்துட்டு இருக்குது, என்னுடைய அப்பா எனக்கு சொர்க்கத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறாருன்ற நினைவு இருந்தா குஷி வரணும். நாம் அந்த உலகத்திற்கு செல்கின்றோம். அந்த புதிய உலகத்திற்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. சத்தியுகம், ஹெவன், பேரடைஸ், வைகுண்டம் போன்றவைகளாகும். அந்த பைபிள்ல எல்லாம் வந்து ஹெவன் சொல்லியிருக்கிறாங்க. இது குரான்லயும் பேரடைஸ், ஹெவன் அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. நமக்கு வந்து சத்தியுகம், திரேதாயுகம், இந்த வைகுண்டம் இதெல்லாம் நம்ம இந்து தர்மத்துல இந்த பெயர்கள்லாம் இருக்குது. உங்களுடைய புத்தி இப்போது பழைய உலகத்திலிருந்து நீங்கி விட்டது. ஏனென்றால் பழைய உலகத்தில் துக்கமே துக்கம்தான் இப்ப இருக்குது இல்லையா. என்ன இருக்குது இந்த உலகத்துல, எதுவும் நமக்கு பார்த்தாலே பிடிக்கல, ஒரே துக்கம். இதனுடைய பெயரே நரகம், முட்களின் காடு, மோசமான நரகம், கம்சபுரி என்பன ஆகுன்றாரு. எப்படி சொர்க்கத்துக்கு அவ்வளவு பேர் இருக்கோ அது மாதிரி இப்ப நம்ம வாழற உலகத்துக்கு எவ்வளவு பேர் சொல்றாரு பாருங்க. மோசமான நரகம், கும்பிபாக், கம்சபுரி, இதெல்லாம் இதுக்குதான் பேரு. இதனுடைய அர்த்தத்தையும் யாரும் தெரிந்திருக்கவில்லை. கல்புத்தி அல்லவா. பாரதத்தின் நிலை என்னவாக ஆகிவிட்டது பாருங்க. ஒரு காலத்துல பாரதம் தங்க குருவியா இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இந்த சமயத்தில் அனைவரும் கல்புத்தியுடையவர்களாக இருக்கிறார்கள் என்று பாபா கூறுகின்றார். சத்தியுகத்தில் அனைவரும் தங்க புத்தியுடையவர்கள். எப்படி ராஜா ராணி அப்படிதான் பிரஜைகளும் ஆவர்னு சொல்றாரு. சொர்க்கத்துல எல்லாருமே தங்க புத்தியுடையவங்களா இருப்பாங்க. ராஜா ராணி எப்படியோ அங்க அப்படிதான் அங்கேயும் பிரஜைகளும் இருப்பாங்க. ராஜா எப்படி இருக்கிறாரோ அது மாதிரிதான் தங்க புத்தியாதான் பிரஜைகளும் நல்லவங்களதான் இருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க இருப்பதோ பிரஜைகளின் மீது பிரஜைகளின் ராஜ்யம் தான், மக்களாட்சி நடக்குது. ஆகையினால் அனைவருடைய ஸ்டாம்ப் கூட இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. தபால் தலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இப்ப நினைவிருக்கணும். பிறகு இரண்டாவதாக உயர்ந்தவர் யாருன்னா பிரம்மா, விஷ்ணு, சங்கரர். எந்த உயர்வும் இல்லைன்றாரு. சங்கரருக்கு ஆடை போன்றவர்களை எப்படி உருவாக்கிட்டாங்க பாருங்க. புலித்தோல் போட்டு விட்டுருப்பாங்க அவருக்கு ஆடைய. பாங்கு குடிக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. ஊமத்தை போதை வஸ்த சாப்பிடுறாரு என்று சொல்லிவிடுகிறார்கள். அது அவமரியாதை அல்லவா. யாராவது ஒரு கடவுளை போய் அப்படி சொல்லுவாங்களா. அவர் வந்து கடவுளா வழிபடுறாங்க. சிவலிங்கம் வச்சு மூர்த்தியா வழிபட்டுட்டு வெளியில வந்து அந்த சங்கரரை தான் வச்சு வழிபடுறாங்க. அவரும் இவரும் ஒண்ணுன்ட்டாங்க. ஆனா அவருக்கு எவ்வளவு அவமரியாதை பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அவர் வந்து கஞ்சா சாப்பிட்றாரு, அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் நடப்பதே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் நடக்கவே இல்லை. சங்கரர்ன்றவரும் ஒரு தேவதை, சூட்சும சரீரம் தான் அது. அது ஒரு ட்ரெஸ்ஸு, அது வந்து சூட்சும லோகத்துல ஒரு ட்ரெஸ், அவ்வளவுதான். அதை போட்டு காட்சி காட்டுறாரு. யார் சிவன் சிவன் நினைச்சு அவரை தானே நினைக்கிறாங்க. அப்ப ரொம்ப தீவிர பக்தி செய்யும் போது அந்த ட்ரெஸ் போட்டு காட்சி காட்டுவார். மற்றபடி அது வந்து யாரும் ஒரு ஆள்லாம் கிடையாது.
அந்த மாதிரி அவமரியாதை பண்றாங்க. யாரு? சிவபாபா தான் அவமரியாதை பண்றாங்க. தங்களுடைய தர்மத்தையே மறந்தவர்களாக இப்ப இருக்கிறாங்க. தங்களுடைய தேவதைகளை என்னென்ன சொல்லி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு அவமரியாதை செய்றாங்க. ஆகையினால் தான் பாபா சொல்றாரு, என்னையும் அவமரியாதை செய்வதோடு சங்கரருக்கும் பிரம்மாவிற்கும் அவமரியாதை செய்றாங்க. விஷ்ணுவுக்கு அந்த அளவுக்கு அவமரியாதை நடப்பதில்லை. உண்மையில் மறைமுகமாக அவருக்கும் கூட செய்றாங்க. விஷ்ணுவுக்கும் தான் மறைமுகமா அவமரியாதை செய்றாங்க. ஏனென்றால் விஷ்ணு தான் ராதா கிருஷ்ணர் ஆவர். அதாவது ராதே கிருஷ்ணர் தான் முதல்ல பிறக்குறாங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆன பிறகு லட்சுமி நாராயணனா மாறுறாங்க. லட்சுமி நாராயணனோட இணைந்த சொரூபம் தான் விஷ்ணு. அதனால கிருஷ்ணரை கூட தான் அவ்வளோ நிந்தனை பண்ணிட்டாங்க இல்லையா? கிருஷ்ணர் சிறிய குழந்தை எனும்போது மகாத்மாக்களை விடவும் உயர்ந்தவர் என்று பாடப்படுகிறது. இந்த பிரம்மா கடைசியில் சந்நியாசம் செய்கின்றார். அவர் சிறிய குழந்தை, தூய்மையாகவே தானே இருக்கிறார் கிருஷ்ணரு. அவரை பேரையும் கெடுத்து வச்சிட்டாங்க. வெண்ணெயை திருடினாரு, எல்லாருடைய ட்ரெஸ் எல்லாம் திருடிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. பாவம் போன்றவற்றை தெரிந்திருக்கவே இல்லை. கிருஷ்ணருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா. இருந்தாலும் பிரஜாபிதா பிரம்மா எங்கே இருக்க வேண்டும் என்பது பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை. சரி, சிவபாபா தெரியும். ஆனா பிரஜாபிதா பிரம்மா பிரஜைகளின் தந்தை தானே, அவர் கண்டிப்பா இங்கே தானே இருக்கணும். அவர் எங்க மேல சூட்சும உலகத்துல இருப்பாரு? அவரு கீழே தான் இருந்தாரு. அவரு தான் பிரஜைகளின் தந்தை. அப்ப அவர் எங்க இருக்கணும்ட்டு பாவம் அவங்களுக்கு தெரியல. பிரஜாபிதா பிரம்மாவே சரீரமுடையவராகவும் காட்டுறாங்க பக்தி மார்க்கத்துல. பிரம்மாவை எப்படி காமிச்சிருக்காங்கன்னா வயசானவரா கையில வந்து சாஸ்திரத்தோட காமிச்சிருக்கிறாங்க. அவர் விஷ்ணுவோட நாபி கமலத்துல இருந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது விஷ்ணு 84 பிறவி எடுத்து கடைசியா பிரம்மா ஆகிறாரு. அதை தான் அப்படி காமிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி தாடி வச்சவரா கரெக்டா காமிச்சிருக்காங்க வயசானவரா. அஜ்மீரில் பிரம்மாவுடைய கோயில் கூட இருக்கிறது. பிரம்மாவிற்கு தாடி மீசை வைத்து காட்டுறாங்க. சங்கரர் அல்லது விஷ்ணுவுக்கு தாடி மீசை வைப்பதில்லை. பாருங்க, பிரம்மாவை வயசானவரா காமிச்சிருக்காங்க. ஆனா விஷ்ணு சங்கரர்லாம் அந்த மாதிரி காட்டல. எனவே இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். அதாவது பிரம்மா பாபா வயசானவர், அவர் உடம்புல சிவன் வராரு. சிவன் வந்துதான் பிரம்மான்னு பேர் வச்சு அவர் மூலமா படைப்பு படைக்கிறாரு வயசானவர் உடம்புல வந்து. அதனாலதான் அவர் வயசானவரா பக்தி மார்க்கத்துல காமிச்சிருக்கிறாங்க. மற்றபடி விஷ்ணு வந்து அங்க கிருஷ்ணர் ராதையா பிறந்து அவங்க லட்சுமி நாராயணன் இணைந்த சுரூபம். அவங்க வந்து வயசானவங்க கிடையாது. அதனால அவங்களுக்கு தாடி மீசெல்லாம் காட்டல. சங்கரரும் அதே மாதிரி காட்டல. எனவே இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். பிரஜாபிதா பிரம்மா சூட்சும வதனத்தில் எப்படி இருப்பாரு? அவர் இங்கேதான் இருக்கணும் இல்லையா? பிரஜைகளின் தந்தை எங்க இருப்பாரு? மக்களின் தந்தை எங்க இருப்பாரு? மக்கள் எங்க இருக்கிறாங்களோ அங்கதானே இருப்பாரு. உலகத்துலதான் இங்கதான் கீழே தான் இருக்கிறாரு. இந்த சமயத்தில் பிரம்மாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க. இந்த சமயத்துல பிரம்மா பாபாக்கு பிகேசன் எவ்வளவு பேர் ஃபார்ம் ஆயிருக்கிறோம். பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் இவ்வளவு அதிகமானவர் இருக்கிறாங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக பிரஜாபிதா பிரம்மார் கூட இருப்பார் அல்லவா? உயிருள்ளவராக இருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக ஏதாவது செய்து கொண்டுதான் இருப்பாரு. அந்த பிரம்மா வந்து இங்கதான் இருப்பாரு. உயிரோட இருக்கிறாருன்னா ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு, படைப்பு பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? பிரஜாபிதா பிரம்மா குழந்தைகளை மட்டும் உருவாக்குகிறாரா அல்லது வேற எதையும் செய்கிறாரா? ஆதி தேவன் பிரம்மா, ஆதி தேவி சரஸ்வதி என்று சொல்றாங்க. இந்த ஆதாம் ஏவாளே இவங்கதான். இவங்க மூலமா தான் படைப்பே நடக்குது. அதுதான் ஆதாம் ஏவாள்ன்ட்டு அவங்க மற்ற தர்மத்துல எழுதிட்டாங்க. ஆனால் அவர்களுடைய நடிப்பு என்ன என்பது யாருக்குமே தெரியல. படைப்பவர் என்றால் கண்டிப்பாக இங்கே இருந்து விட்டு சென்றிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக பிராமணர்களை சிவபாபா தான் தத்தெடுத்திருப்பாரு. இல்லை என்றால் பிரம்மா எங்கிருந்து வந்தார் சொல்லி கேக்குறாரு. கடவுள் வந்திருப்பாரு, வந்து பிராமணர்களை வாய் மூலமா, பிரம்மா வாய் மூலமா தத்தெடுத்தாருன்ட்டு சாஸ்திரத்துல இருக்குது. அப்போ வாயிலிருந்து கொட்டினாங்க பிராமணர்கள்ன்ட்டு எழுதி இருக்குதுன்னா அப்ப கண்டிப்பா இங்கதான் பிரம்மா இருந்திருப்பாரு. பிரம்மா எங்க மேல இருந்தா வந்திருப்பாரு? கீழே தான் இருந்திருப்பாரு. அவர் உடம்புலதான் சிவன் வந்து தத்து எடுத்திருப்பாரு பிராமணர்களை. இல்லை என்றால் பிரம்மா எங்கிருந்து வந்தாரு? இவை புதிய விஷயங்கள் அல்லவான்றாரு. எதுவரை பாபா வரவில்லையோ அதுவரை யாரும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனா இந்த மாதிரி சூட்சுமமான ரகசியங்கள்லாம் ஒளிஞ்சிருக்குது. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். கடவுள் வராத வரைக்கும் இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. யாருக்கு என்ன நடிப்போ அதே தான் நடிக்கிறாங்க. நம்ம கூட பிகே ஆகிறதுக்கு முன்னாடி எந்த ரகசியம் தெரியுமா? நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இதெல்லாம் எதுக்குதான் சொல்றாங்களா, எதுக்குதான் சொல்றாங்களான்னு இப்பதான் நமக்கு வந்து ஆச்சரியமா நம்ம கேட்கறோம். ஏன்னா இப்பதான் ஞானம் நமக்கு நல்லா புரியுது. யாருக்கு என்ன நடிப்போ அதை தான் நடிக்கிறாங்க. புத்தர் வந்தார் இல்லையா? புத்தர் என்ன நடிப்பை நடித்தார்? எப்போது வந்தார்? வந்து என்ன செய்தார் என்பதை யாருமே தெரிஞ்சுக்கல. இந்த புத்தர் யாரு, இயேசு யாரு, காந்தி யாரு, இதெல்லாம் நமக்கு யாரு எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஆனா இப்ப கடவுள் சொல்லிதான் தெரியுது. அவங்கலாம் தர்ம ஸ்தாபகர்கள், வந்து அவங்கவுங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்ணாங்க. நீங்கள் இப்போது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் குருவாக இருக்கின்றாரா, டீச்சராக இருக்கின்றாரா, தந்தையாக இருக்கின்றாரா? புத்தர் இல்ல இல்லையா?
அவர் யாருக்கா வந்து குருவா இருந்தாரா, இல்ல பாடம் எடுத்தாரா, இல்ல அப்பாவா இருந்தாரா? அவர் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணாரு, அவ்வளவுதான். சத்கதியெல்லாம் அவர் கொடுக்க முடியாது. அவர் யாரையாவது கூட்டிட்டு போனாரா பரந்தாமத்துக்கு? இல்ல முக்தி ஜீவன் முக்தி கொடுத்தாரா? இல்ல, அவரால் எதுவும் செய்ய முடியாது. அவருக்கு அவ்வளவு பவர் கிடையாது. அவருக்கு சக்தி எதுக்கு கொடுத்துருக்காருன்னா ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் பண்ற சக்தி மட்டும்தான் கொடுத்தாரு. அதை பண்ணாரு. மற்றபடி கடவுள் யாருன்னு சொன்னாரு. ஆனா அவங்க எல்லாரும் இவர் தான் கடவுள்ன்ட்டு வணங்குறாங்க. புத்த தர்மத்துல எல்லாரும் புத்தர் தான் கடவுள்ன்ட்டு வணங்குறாங்க. அவர் தன்னுடைய தர்மத்தை மட்டும் படைப்பவராக இருக்கின்றார். குருலாம் கிடையாது. புத்தர் குரு கிடையாது. அவர் சத்கதி கொடுக்குவரெல்லாம் கிடையாது. பாபா குழந்தைகளை படைக்கின்றார், பிறகு படிப்பிக்கின்றார். கடவுள் தான் வராரு. கடவுள் தான் வந்து எல்லாரையும் படைக்கிறார். இந்த புத்தரை கூட படைக்கிறது கடவுள் தான். எல்லா தர்மசாவர்களும் இங்கதான் வந்து ஞானம் எடுப்பாங்க. அவங்களையும் படைப்பாரு. கடைசியா எல்லாரும் கடவுளுடைய படைப்பு தான். கடவுள் தான் வந்து குழந்தைகளை படைக்கிறாரு, பிறகு படிப்பிக்கின்றார், அப்புறம் பாடம் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் படைக்கிறாரு, அப்புறம் பாடம் எடுத்து மாத்துறாரு. தந்தை, டீச்சர், குரு மூன்றுமாகவும் அவர் தான் இருக்கிறாரு. வேற யாராவது நீங்கள் படிப்பீங்கள் என்று சொல்வார்களா என்ன? வேற யாரிடம் இந்த ஞானம் இல்லவே இல்லைன்றாரு. எல்லையற்ற தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கிறார். எனவே கண்டிப்பாக ஞானத்தை சொல்வார் அல்லவா? இந்த உலக ஞானம் எல்லாத்தையும், சிருஷ்டி சக்கரத்தினுடைய ரகசியம் எல்லாத்தையும் கடவுள் தான் வந்து புரிய வைக்கிறாரு. அதுதான் சிதம்பர ரகசியம். சிவனே வந்து சொல்றாரு, நடராஜர் நடனம் ஆடுறாருன்னா ஞான நடனம் ஆடுறாரு. அதுதான் அந்த ரகசியத்தை தான் நமக்கு சொல்றாரு. இது உலகத்துல இருக்கவங்க யாருக்கும் அந்த அறிவு கிடையாது. கடவுள் தான் வந்து எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறாரு. பாபா தான் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை கொடுத்திருந்தார். இப்போது மீண்டும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இப்ப சந்திக்கிறீங்க என்று பாபா சொல்றார். யாரை முழு உலகம் தேடிக்கிட்டு கொண்டிருக்கிறதோ அவர் நமக்கு கிடைத்து விட்டார் என்ற குஷி இப்ப குழந்தைகளுக்குள் இருக்கிறது. இப்போ உலகமே கடவுளை தான் தேடிட்டு இருக்கு. யார் அந்த கடவுள்? எங்க இருக்கிறாரு? வருவாருன்னு நினைச்சுக்கிறாங்க. ஜீசஸ் வருவாரு, கடைசியா வருவாரு அப்படின்னு நினைச்சுருக்காங்க. 2ஆம் வருகை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜீசஸா வருவாரு? ஜீசஸே இங்க பிறந்து ரீபர்த்ல இருக்கிறாருன்ட்டு கடவுள் சொல்றாரு. கடவுள் தான் வருவார், கர்த்தர் தான் வருவாரு. கர்த்தர் வந்து யாரு எப்படி இருக்கிறாரு எதுவுமே தெரியாது. அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. முழு உலகமும் அவரை தேடிட்டு இருக்குது. அவர் நமக்கு கிடைச்சிட்டாரு. நமக்கு கிடைச்சிட்டாரு இல்லையா? நமக்கு கிடைச்சிட்டாருன்னா எவ்வளவு குஷி நமக்கு இருக்குது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து இப்ப சந்திக்கிறீங்க பாபா மீட்ல. குழந்தைகள் சொல்றாங்க, ஆமாம் பாபா, நாங்கள் நிறைய முறை உங்களை சந்திருக்கிறோம். போன கல்பம் கூட இப்படிதான் சந்திச்சோம். இதே மாதிரி பாபா மீட்ல வந்து பாபா பார்த்தோம். உங்களை யாராவது எவ்வளவுதான் அடித்தாலும் உதைத்தாலும் கூட உள்ளுக்குள் அந்த குஷி இருக்கிறது அல்லவான்றாரு. இந்த சில மாதாஸ்லாம் வந்து கணவன்மார்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. சில வீட்டுல அப்பாலாம் வந்து அடிக்கிறாங்க, போவாத சென்டருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் நமக்கு உள்ளுக்குள்ளார அந்த குஷி இருக்கிறது அல்லவான்னு கேக்குறாரு. மாதாஸ் கேக்குறாரு, சிவபாபாவை சந்திக்கும் நினைவு இருக்கிறது அல்லவா? நினைவின் மூலம் எவ்வளவு பாவங்கள் அழிகிறது. பாபா நினைச்சாலே பாவம் அழியுது. அபலைகள், பாந்தேலிகள், கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள். பாந்தேலி மாதாஸ்னா கணவன்மார்கள் விட மாட்டாங்க, போகக்கூடாதுன்றாங்க, கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரியான அபலைகள் தான் பாபாவை நினைக்கிறாங்க. இன்னும் அதிகமாக அவங்களுடைய பாவம் அழிகிறதுன்றாரு. யாருக்கு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளார கண்ட்ரோல்குள்ளார இருக்கிறாங்களோ அவங்கதான் பாபா உருகி உருகி நினைக்கிறாங்க. போகக்கூடாதுன்னா நினைக்கூடாதுன்னா தான் நினைக்கணும்னு தோணும் இல்லையா? எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதை தான் செய்வாங்க எல்லாரும். அதனால நீங்க வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அதைதான் செய்யணும்னு தோணும். அப்ப பாபா நினைக்காதீங்கன்னு சொல்லி பாருங்க, உடனே நினைப்பாங்க, உழுந்தடிச்சுட்டு நினைப்பாங்க. அததான் அவங்க செய்யறாங்கன்றாரு. அதிகமா அவங்க நினைக்கிறாங்க பாபாவை. அதனால பாவம் அவங்களுக்கு அழியுது. ஏனென்றால் அவர்கள் அதிகம் சிவபாபாவை நினைவு செய்யறாங்க. யாரு? கட்டுப்பாட்டுல இருக்கிற பாந்தாளி மாதாஸ் பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களால வெளியே போக முடியல, சேவை செய்ய முடியல, கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி கொடுமைகள் நடக்கிறது என்றால் புத்தி சிவபாபாவின் பக்கம் சென்று விடுகிறது. எனக்கு ஏன் இந்த கொடுமைன்ட்டு அழுகுறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, விட மாட்டாங்க. முரளி கூட படிக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுமை நடக்குது. சிவபாபா காப்பாத்துங்கள் என்று அழைக்கிறாங்க. எனவே நினைவு செய்வது நல்லது அல்லவான்னு சொல்லி பாபா சொல்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க நினைக்கிறீங்க. ஃப்ரீ பேர்ட்ஸ் தான் நினைக்க மாட்டாங்க. ஃப்ரீயா இருக்குது, ஒன்றும் இல்லை, வீட்லயும் ஒன்றும் சொல்றது இல்லை. அதே மாதிரி சென்டர்லயும் ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஆனா பாபா நினைக்க மாட்டாங்க இல்லையா? ஃப்ரீயா விட்டா நினைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கிறவங்க தான் நினைக்கிறாங்க பாபாவை. அதனால நினைவு செய்வது நல்லது அல்லவான்றாரு. தினமும் அடி வாங்கினாலும் கூட சிவபாபாவை நினைவு செய்வார்கள். இது நன்மைதான் அல்லவான்றாரு. அடி வாங்கினு என்ன நினைங்க, பாவம் அடியும்ல அப்படின்றாரு. அப்படிப்பட்ட அடிக்கு பலியாக வேண்டும்.
அடி விழுகிறது என்றால் நினைவு செய்கிறார்கள். கங்கை நீர் வாயில் இருக்க வேண்டும், கங்கையின் அருகில் இருக்க வேண்டும், அப்போது உயிர் உடலை விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல. பக்தியில சொல்லுவாங்க கங்கை கங்கை நீர் வாயில இருக்கணுமா, கங்கையின் அருகிலே இருக்கணுமா. அதனால தான் போயிடுவாங்க போல கடைசியில உயிரை விட டைம்ல கங்கைக்கு காசிக்கு போயிடுவாங்க. காசிக்கு போய் கங்கை பக்கத்திலே உயிரை விடணும். அப்போது உயிர் உடலை விட்டு போகணும்ட்டு பக்தியில சொல்றாங்க. போனா எங்க போவீங்க? திரும்ப இங்கேதான் வந்து போறப்பீங்க. எங்க பரந்தாம போவீங்க? எங்கேயும் போக முடியாது. பாபா வந்து இப்ப நமக்கு சொல்றாரு, நமக்கு எப்படி இருக்கணும்? நம்ம வாயில ஞான ரத்தனம் இருக்கணும், பாபா பக்கத்துல இருக்கணும். உயிர் உடலை விடும்போது பாபா நினைவிலே சரீரம் விடணும், பாபா கூடயே போயிடணும், பரந்தாம போயிடும் இல்லையா. உங்களுக்கு அடி கிடைக்கும் போது புத்தியில் அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி நினைவிருக்க வேண்டும், அவ்வளவுதான் சொல்றாரு. ஒரு அடியும் விழ விழ நீங்க உங்க புத்தியில என்ன நினைக்கணும்? பாபா 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 சொர்க்கம் மட்டும் நினைங்க போதுன்றாரு. தந்தை என்று சொல்வதன் மூலம் ஆஸ்தி கண்டிப்பாக நினைவுக்கு வரும்ன்றாரு. அப்பாவை நினைச்சாலே ஆஸ்தி தான் இல்லையா. அப்பானாலே சும்மாவா வருவாரு? கையில வந்து சொர்க்கத்தை எடுத்துட்டு தான் வராரு. சும்மா வந்தா யாரும் மதிக்க மாட்டாங்கன்ட்டு கையில ஆஸ்தி எடுத்துட்டு தான் வராரு. தந்தை என்று சொன்னவுடன் ஆஸ்தி நினைவுக்கு வராதவர்கள் யாருமே இருக்கவே மாட்டார்கள்ன்றாரு. அப்பானாலே ஆஸ்தி தான் இல்லையா. குழந்தைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்காம எந்த அப்பாவும் போக மாட்டாங்க, எப்படியாவது கொஞ்சமாவது சேர்த்து வைப்பாங்க இல்லையா. தந்தையின் கூடவே சொத்து கண்டிப்பாக நினைவுக்கு வரும். உங்களுக்கு கூட சிவபாபாவின் கூடவே ஆஸ்தி கண்டிப்பாக நினைவு வரும்ன்றாரு. நமக்கு கூட பாபா நினைச்சாலே என்ன ஞாபகம் வருது? பாபா மட்டுமா ஞாபகத்துக்கு வராரு? பாபானாலே சொர்க்கம் ஞாபகம் வருது. ஏன்னா அவர் தானே சொர்க்கத்தை பத்தி சொன்னார் நமக்கு. குழந்தைகளே சொர்க்கத்துக்கு வாங்க, சொர்க்கத்துல இத்தனை லட்சுமி நாராயணா ஆகுங்க அப்படின்னு யார் சொன்னது? இதுக்கு முன்னாடி யாரா சொன்னாங்களா? யாருமே சொல்லல, கடவுள் தான் சொன்னாரு. சொர்க்கம்னு சொன்னாலே பாபா ஞாபகம் தான் வருது, பாபான்னு சொன்னாலே சொர்க்க ஞாபகம் தான் வருது. அதனால நீங்க எதை நினைச்சாலும் சரி பாபா நினைவு வந்துடும். அவர்கள் உங்களை விஷத்திற்காக அடி கொடுத்து சிவபாபாவை நினைவுட்டுறாங்க, சந்தோஷம்தான் நினைச்சுக்கோங்க. அவங்க விகாரத்துக்காக உங்களை அடிக்கிறாங்க, அடிச்சு நீ போவியா போவியான்றாங்க. அப்ப பாபா நினைவு வருது இல்லையா. நீங்கள் பாபாவிடம் வந்து ஆஸ்தி அடைறீங்க, பாவம் அழிந்து விடுகிறதுன்றாரு. இது கூட நாடகத்தில் உங்களுக்கு மறைமுகமான நன்மையாகுன்றாரு. எப்படி சண்டை நன்மை செய்கிறது என்று இருக்கிறதோ அது போல இந்த அடி கூட நல்லதாக இருக்கிறது அல்லவான்னு சொல்றாரு. யாரோ அடி வாங்குறவங்களுக்கு பாபா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு குழந்தைகளுடைய கண்காட்சி மேளாவின் சேவையில் வேகம் இருக்கிறது. நவ நிர்மான் புதிய உலக ஸ்தாபனை கண்காட்சியின் கூடவே கேட்வே டு ஹெவன் என்று எழுதுங்கன்னு சொல்றாரு. கண்காட்சியில சேவை வேகம் அதிகமா இருக்கு, ஃபாஸ்டா இருக்குன்றாரு. இப்ப நிறைய நல்லா செய்யறாங்க. அதுல புதிய உலக ஸ்தாபனை கண்காட்சியின் கூடவே கேட்வே டு ஹெவன்ற வார்த்தையை எழுதுங்கன்றாரு. அதாவது சொர்க்கத்தின் வாசல், வாசக்கதவு, அதை எழுதுங்கன்றாரு. 2 வாக்கியங்களும் இருக்க வேண்டும். புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பதின் கண்காட்சி இருக்கிறது என்றால் மனிதர்கள் அதை கேட்டு குஷி ஏற்படும். ஏன்னா இந்த பழைய உலகம் அழிய போது புது உலகம் வரப்போகுதுன்னா சந்தோஷம் வரும். புதிய உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என்பதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன, வந்து பாருங்கள். கேட்வே டு த நியூ வேர்ல்டு, புதிய உலகத்திற்கான நுழைவாயில் என்ற வாக்கியம் சரியே ஆகுன்றாரு. இந்த மாதிரி எழுதுங்கன்றாரு. இந்த சண்டையின் மூலம்தான் இந்த கேட் திறக்கிறது. பகவான் வந்தார் என்று கீதையிலும் இருக்குது. வந்து ராஜயோகம் கற்றுக் கொடுத்தாரு, மனிதர்ல இருந்து தேவதையாக மாற்றினார் என்றால் கண்டிப்பாக புதிய உலகத்தின் ஸ்தாபனை நடந்திருக்கும்னு சொல்லி புரிய வைங்க. மனிதர்கள் சந்திரனுக்கு போக எவ்வளவு முயற்சி செய்யறாங்கன்னு சொல்றாரு பாபா. எங்கு பார்த்தாலும் நிலத்தை தான் பாக்குறாங்க. இந்த வெளிய கிரகத்துக்கெல்லாம் போறாங்க, நிலாக்கெல்லாம் போறாங்க, எவ்வளவு முயற்சி செய்யறாங்க. போனா அங்க இருக்கிற லேண்ட் எல்லாம் பாக்குறாங்க. அங்க ஆனா மனிதர்கள் யாரும் தென்படவில்லை என்று மட்டும் சொல்றாங்க. இதனால் என்னதான் பயன் உள்ளதுன்னு கேக்குறாரு. இப்போது நீங்கள் உண்மையான அமைதியில் செல்கிறீர்கள் அல்லவா. நம்ம உண்மையான சைலன்ஸ்ல போகிறோம், அசரீரியாக ஆகின்றீர்கள். நம்ம உடல் உணர்வையை விட்டுட்டு அசரீரியா ஆகிறோம், அது அமைதியான உலகம் ஆகும் சொல்றாரு. பரந்தாம அமைதியான உலகம். நீங்கள் மரணத்தை விரும்புகிறீர்கள், சரீரத்தை விட்டுவிட விரும்புகிறீர்கள். அதாவது இந்த எல்லையற்ற வைராக்கியம் பிகேஸ்க்கு தான் வரும். பிகேவா ஆனதே வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லையற்ற வைராக்கியத்தினாலதான் ஆயிருப்போம். அப்ப நம்ம வந்து பிடிக்காம தான் வந்து உலகமே பிடிக்கிருக்காது, வாழ்க்கையும் பிடிச்சிருக்காது, இந்த உடம்பே பிடிச்சிருக்காது. அதனால நம்ம மரணத்தை விரும்புறீங்கன்றாரு. இப்ப சரீரத்தை விட்டு விட நம்ம விரும்புறோம். உலகத்துல எல்லாம் சரீரத்தை விடுறதுக்கு அழுகுறாங்க, நம்ம விரும்புறோன்றாரு. பாபாவை கூட மரணத்திற்காகவே தான் அழைக்கிறீங்க. பாபா கூட எதுக்கு கூப்பிட்டோம்?
பாபா என்னை எங்கேயாவது கூட்டு போயிடு, இந்த உலகமே வேணாம் அப்படின்ட்டு வந்து தங்களோட முக்தி ஜீவன் முக்திக்கு அழைத்து செல்லுங்கள் தான் நம்ம கூப்பிட்டோம். ஆனால் புரிந்து கொள்வதே இல்லை தூய்மையற்றவர்களே. ஆனால் கூப்பிட்டதே கூப்பிட்டோம், யாரை கூப்பிட்டோம்னு தெரியாமல் கூப்பிட்டோம் இல்லையா? அவர் வந்தால் நம்மளை மட்டுமா கூட்டு போவார், ஒட்டுமொத்த உலகத்தையும் கூட்டு போகாமல் விடமாட்டார் இல்லையா? தெரியாமல் கூப்பிட்டுட்டோம். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவரை அழைக்கிறோம் என்றால் கண்டிப்பாக அவர் காலனுக்கெல்லாம் காலனை அழைப்பதாக ஆகிறது இல்லையான்றாரு. நமக்கு யாரை திரும்ப கூப்பிட்டுட்டோம் தெரியாம, காலனுக்கெல்லாம் காலனே கூப்பிட்டுட்டோம். காலன் வந்தா ஒரு ஆத்மா தான் கூட்டு போவோம், காலனுக்கெல்லாம் காலன் வந்தா எல்லா ஆத்மாவையும் கூட்டு போகாம விட மாட்டார் இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்தையும் விநாசம் பண்ணிட்டு எல்லாரையும் கூட்டின்னு போறதுக்கு வந்துக்கிறாரு. பாபா வந்திருக்கிறார், வீட்டிற்கு செல்லுங்கள், நாம் வீட்டிற்கு செல்வோம் என்று இப்ப கூறுகின்றார். வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம், வந்து 5000 வருஷம் ஆகுது, இங்கேவா டேரா போடுறது, வந்த இடத்துலவா உட்காந்துக்கிறது, வாங்க வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாரு. நாம் வீட்டுக்கு செல்கிறோம் என்பதை இப்போது புரிஞ்சுக்கிறீங்க. புத்தி வேலை செய்கிறது அல்லவா? இப்பதான் புத்தி வேலை செய்யுது. நான் ஆத்துமா, இந்த உடம்பு இல்லை, நிறைய பிறவி எடுத்து இங்கே தங்கிட்டேன் போல இருக்குது, இப்போ வீட்டுக்கு போனோம் அப்பா கூப்பிட்றாருன்ட்டு இப்போதான் புத்தி வேலை செய்யுதுன்றார். இங்கே நிறைய குழந்தைகள் இருப்பார்கள், அவர்களுடைய புத்தி வேலை தொழில் பக்கம்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க என்னமோ இதான் பர்மனெண்ட்டான உலகம் மாதிரி, இங்கே தான் பர்மனெண்ட்டாக வாழ போகிற மாதிரி அந்த வேலை தொழில் பக்கமே அவங்களுக்கு புத்தி ஓடிட்டு இருக்குது. இன்னார் நோயிட்டு இருக்குன்றார், என்னவாகி இருக்கும், இப்படிலாம் வேற புத்தியில ஓடுது நிறைய பேருக்கு. அவங்க என்ன நாங்கன்னு தெரியலையே, அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே, அநேக விதமான எண்ணங்கள் வந்துடுது. பாபாவை மட்டும் நினைக்க மாட்டோம், மற்றதெல்லாம் நினைப்போம். நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள், ஆத்மாவின் புத்தி பாபா மற்றும் ஆஸ்தியின் பக்கம் இருக்கணும் என்று பாபா சொல்றாரு. மதுபன்கெல்லாம் போனா இந்த மாதிரிலாம் நினைக்க கூடாது, பாபா தான் நினைக்கணும், ஆஸ்தியை தான் நினைக்கணும். ஆத்மா தான் நினைவு செய்கிறது அல்லவா? யாருடைய குழந்தையாவது லண்டனில் இருக்கிறார்னு வைத்துக் கொள்ளுங்கள், நோயிட்டு இருக்கிறார் என்று செய்தி வருது. இப்போ மதுபன் வந்துட்டாங்க, அவங்க குழந்தை வந்து லண்டன்ல இருக்குது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நியூஸ் வருது, அவ்வளோதான். இவங்க மதுபன்ல நிம்மதியா பாபாவை நினைப்பாங்க, அவங்களுக்கு அவ்வளோதான், புத்தி வந்து குழந்தை பக்கம் போயிடும், சென்றுவிடும். பிறகு ஞானமே புத்தியில், அப்புறம் அவங்க கேட்கறது எதுவுமே புத்தியில பதியாது, ஞானமே புத்தியில் பதியாதுன்னு சொல்றாரு. இங்கே அமர்ந்திருந்தாலும் புத்தியில் அவருடைய நினைவு வந்து கொண்டே தான் இருக்கும், குழந்தையோட நினைவு வந்துகிட்டே தான் இருக்கும். யாருடைய கணவராது நோயுற்று விட்டால் மனைவியின் எண்ணம் கூட மேல் கீழாகி விடும். யாருக்காக உடம்பு சரியில்லைன்னா பற்று அவங்க மேல மாட்டிருக்குன்னா நம்ம புத்தி மேலும் கீழும் ஆகும், எண்ணம் வந்து ஓடும், என்னாச்சோ ஏதாச்சோ உண்டு, புத்தி போகிறது அல்லவான்றாரு. அப்புறம் பாருங்க எப்படி நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம், எப்படி நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. எனவே நீங்களும் இங்க அமர்ந்து கொண்டே அனைத்தையும் செய்து கொண்டே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள்ன்றாரு. சரி, இப்ப நீங்க வந்து எங்க இருக்கிறீங்களோ அங்கே இருங்க, குழந்தைங்க கூட இருங்க, அவங்க கணவர் கூட இருங்க, அவங்கள விட்டுட்டு வந்தாதானே அவங்க நினைப்பே வருது, அங்கே இருங்க. அங்கே இருந்துட்டு புத்தி யாரை நினைக்கணும், புத்தி வந்து பாபா நினைங்க, பாபா என்னானாரோ ஏதானாரோ அப்படின்னு நினைங்க, பாபாவே நினைச்சிட்டு இருங்க, அவங்க கூட இருங்க, ஆனா பாபா நினைச்சிட்டே இருங்கன்றாரு. இங்க அமர்ந்துட்டே இருங்க, அனைத்தையும் செய்து கொண்டே வேலையை செய்து கொண்டே சிவபாபா நினைச்சிட்டே இருங்க. எப்படி உங்க கணவன் குழந்தைய நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பாபா நினைச்சிட்டு இருங்க, அப்போது கூட ஆஹா சௌபாக்கியமே தான் சொல்றாரு. எப்படி அவர்கள் கணவனையோ அல்லது குருவையோ நினைவு செய்கிறார்களோ அது போல நீங்கள் இப்ப பாபாவை நினைவு செய்யுங்கள் சொல்றாரு. நீங்கள் தங்களுடைய ஒரு நிமிடத்தை கூட இப்ப வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றாரு. எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்வீங்களோ சேவையிலும் பாபா தான் நினைவுக்கு வருவார் இல்லையா? இப்ப நம்ம பாபா எவ்வளவு நினைக்கிறோமோ, இப்ப சேவை செய்யறோம்னா சேவையில கூட பாபா தான் நினைவுக்கு வருவார். என்னுடைய பக்தர்களுக்கு இப்ப புரிய வைங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப சிவன் கோயிலுக்கு போனா சிவன் பக்தர்கள் அவங்களுக்கு எல்லாம் நீங்க தான் புரிய வைக்கணும்ன்றாரு, வேற யார் புரிய வைக்கிறது? இதை யார் சொன்னது? சிவபாபா தான் சொல்றாரு, பிரம்மா பாபா சொல்றாரு. என்னுடைய பக்தர்கள் யார் சொல்றது? சிவபாபா சொல்றாரு. கிருஷ்ணருடைய பக்தர்கள் என்ன புரிய வைப்பீர்கள்? கிருஷ்ணர் புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். கிருஷ்ணருடைய பக்தர்களுக்கு போய் என்ன புரிய வைக்கிறது? கிருஷ்ணர் தான் புதிய உலகத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறான்ட்டு அவங்களுக்கு சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுங்கள். படைப்பவர் அவங்கள்ட்ட சொல்லுங்க, என்ன சொல்லணும்னா, படைப்பவர் இறை தந்தை காட்ஃபாதர் தான், கிருஷ்ணர் படைக்கிறது இல்லை, ஆனா அவர் புது உலகத்தை படைச்சிட்டு இருக்காரு, அங்க போய் கிருஷ்ணர் வந்து ராஜ்யம் ஆள போறாருன்ட்டு புரிய வைங்க. பரம்பிதா பரமாத்மா தான் பழைய உலகத்தை புதியதாக இப்ப மாற்றி கொண்டிருக்கிறார், இதை ஏற்றுக்கொள்ளவும் செய்வார்கள். நீங்க சொன்னீங்கன்னா ஏத்துக்குவாங்கன்றாரு. அதாவது ஆத்மா உணர்வுல இருந்து பாபா நினைவுல இருந்து புரிய வச்சீங்கன்னா புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. புதியதுல இருந்து பழையது, பழையதுல இருந்து புதியதாக இப்ப ஆகின்றது. கல்பத்திற்கு காலத்தை அதிகமாக கொடுத்துட்டாங்க சாஸ்திரத்துல, லட்சக்கணக்கான வருடம் சொல்லிட்டாங்க. அதனாலதான் மனுஷங்க ஒன்றும் புரியாம இருக்கிறாங்க, காருருள்ல இருக்கிறாங்க. இப்போது உள்ளங்கையில் சொர்க்கம் இருக்கிறது, நான் உங்களை அந்த சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்க வந்துள்ளேன் என்று பாபா சொல்றாரு. ஆவீர்கள் தானே அப்படின்னு கேக்குறாரு.
நான் உங்களை சொர்க்கத்துக்கே எஜமானராக்க வந்திருக்கிறேன், ஆவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஆஹா, ஏன் ஆக மாட்டீர்கள்? நல்லது, என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள்ன்றாரு. நினைவின் மூலம்தான் பாவங்களே அழியும். பாபா நினைச்சாதானே பாவம் அழியும். பாவம் அழி அழிய தூய்மை ஆயிடுவோம், சக்திசாலி ஆயிடுவோம். அப்புறம் ஞானத்தை தைரியமா போய் எல்லாருக்கும் புரிய வைப்போம் இல்லையா? இப்போ பயந்துட்டு இருக்கிறீங்கல்ல, பாவம் அழிஞ்சாதான், சுமை நீங்கினாதான் தைரியசாலியா சிவசக்தியா போய் புரிய வைக்க முடியும். அதனால என்ன நினைங்கன்றாரு. விகர்மங்களின் சுமை ஆத்மாவில் தான் இருக்குது, சரீரத்தில் இல்லை என்பதை எரிக்கும் போது அதனுடைய பாவங்களும் எரிந்து விட வேண்டும் இல்லையா? சாரி, சரீரத்தில் இல்லை என்று குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இப்ப வந்து ஆத்மாவில தான் அந்த பாவ சுமை இருக்குது, உடம்புல இல்லைன்ட்டு நமக்கு தெரியும். ஒருவேளை உடம்புல இருந்துச்சுன்னா, ஒருவேளை சரீரத்தில் சுமை இருந்தால் சரீரத்தை எரிக்கும் போதே அந்த பாவங்களும் எரிஞ்சிடணும் இல்லையா? எரியல. பாவம் வந்து உடம்புல இருக்குன்னா உடம்ப எரிக்கும் போதே அந்த பாவம் போயிருக்கணும் இல்லையா? இல்ல, ஆத்மாலதான் பாவம் இருக்குது. ஆத்மா அழிவற்றதா இருக்கிற மாதிரி அந்த பாவமும் அழிவற்றதா இருக்குது. போய் வேற இடத்துல பிறக்கும் போது திரும்ப பாவம் ஒட்டிக்குது. திரும்ப அந்த பண்ண பாவம்லாம் போன ஜென்மத்துல என்ன பண்ணமோ அதெல்லாம் திரும்ப இங்க வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்ன்ற மாதிரி. என்ன பாவம் பண்ணணும் தெரியல, இப்படி எல்லாம் அனுபவிக்கிறேன்னு நம்மளே தான் சொல்றோம் இல்லையா? ஏன்னா நம்ம போன ஜென்மத்துல ஆத்மா வந்து பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். அந்த உடம்புலே பாவம் இருந்தா உடம்பு எரிஞ்சு போகும்போதே பாவமே எரிஞ்சு போயிருக்கும். ஆனா உடம்புல பாவம் இல்ல, ஆத்மால தான் பாவம் இருக்குது. ஆத்மா எடுத்து உயிர் வந்து வேற உடல்ல எடுத்து அனுபவிக்குது. ஆத்மா அழிவற்றதாக இருக்கிறது, அதில் துரு மட்டும்தான் சேருகிறதுன்றாரு. ஆத்மா அழிவற்றது, அது வந்து தங்கமா தான் இருந்துச்சு. ஆனா அதுல அந்த பாவம் சேர்ந்துகிட்டே வருது. அந்த பாவம் செய்யற பாவம் சேர்ந்துகிட்டே வருது. தெரியாம பாவம் பண்றோம் இல்லையா? அந்த அதாவது 63 ஜென்மமா தெரியாம இப்ப ஒரு புழு பூச்சியை கொல்றோம், தப்பு இல்லைன்னு தோணுது, செஞ்சிடறோம். இருந்தாலும் அது ஒரு உயிர் தானே. அப்புறம் அது தப்பு இல்லை தப்பு இல்லை எல்லாரும் செய்யறாங்க நம்மளும் செய்யறோம்ட்டு அது மாதிரி அது அந்த பாவம் வந்து அதிகமாயிட்டே போகுது. சாதாரண புழு பூச்சி, அதுக்கப்புறம் பெரிய பெரிய உயிரினங்களை கொல்றது, அப்புறம் மனுஷனே கொல்றது. இப்ப எதுவுமே தப்பு இல்லை தப்பு இல்லைன்ட்டு இப்ப எல்லாமே தப்பு இல்லாத மாதிரி எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? கொலை கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப எல்லாமே பாவம் தானே. இது ஆத்மால தான் பதிவாகுது. அவங்க நினைச்சுக்கிறாங்க உடம்புல தான் பதிவாகுது, இந்த உடலை விட்டுட்டா எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா திரும்ப அடுத்த பிறவிக்கும் அந்த பாவம் வந்து சேருது சொல்றாரு பாபா. அப்ப ஆத்மாலதான் இந்த பாவம்லாம் பதிவாகுதுன்றாரு. அதுல துரு வந்து சேர்ந்துட்டே போகுதுன்றாரு. அதை நம்ம நம்ம வந்து தப்பிக்கவே முடியாது. அதுதான் கர்மான்னு சொல்லுவாங்க. கர்மா அட்ரஸ் வச்சுட்டு வரும், விடாது சொல்லுவாங்க. கர்மான்றது நம்ம செய்யறது தான். நம்ம ஆத்மாலே பதிவாயிருக்கிறது நம்மளே தான் வந்து தாக்கும். எங்க போனாலும் போகாது. பாபா நினைச்சாதான் அந்த பாவம் போகும். அதை நீக்குவதற்கு பாபா ஒரே ஒரு யுக்தியை தான் சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள்ன்றாரு. அவ்வளவுதான். நீங்க என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போன ஜென்மத்துல என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நம்ம ஏதோ ஒன்று பேசியிருப்போம், அதனால ஒரு வீடே வந்து கலகமாகி அந்த வீட்டே பிரிஞ்சிருப்பாங்க. நம்ம தெரியாம பேசின வார்த்தை ஒரு வீட்டையே பிரிச்சுட்டு இருக்கோம். இது மாதிரிலாம் பண்ணியிருப்போம். ஆனா அது நம்ம தெரியாம கூட பண்ணியிருப்போம். அது பாவம் தானே. அந்த எவ்வளவு பேர் அது துக்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பேர் அதனால பிரிஞ்சிருப்பாங்க. அது தெரியாம பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அந்த பாவம் கூட நீங்கணும். இதெல்லாம் அப்பல நீங்கணும்னா பாபா நினைங்கன்றாரு. என்னை நினைச்சாலே அந்த பாவம்லாம் போயிடும். அப்பதான் நீங்க அந்த 5 விகாரத்தை வெல்ல முடியுன்றாரு. தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான யுக்தி எவ்வளவு இப்ப நன்றாக இருக்கிறதுன்னு சொல்றாரு. எவ்வளவு ஈஸியா கொடுக்குறாரு. உங்களை என்ன தண்டனை அனுபவிக்க சொல்றாரு? நீ பண்ணல, அதுக்கெல்லாம் இந்த தண்டனை அனுபவின்னு சொல்லலையே. அவர் என்ன சொல்றாரு? என்னை நினைங்கன்னு சொல்றாரு. என்னை நினைச்சீங்கன்னா நீங்க என்னதான் பாவம் பண்ணியிருந்தாலும் போயிரும்ன்றாரு. அது எவ்வளவு ஈஸியான யுக்தியை கொடுக்குறாரு. ஆனா அதை செய்யவே மாட்டோம். மாயாவும் செய்ய விட மாட்டுது, நினைக்க விட மாட்டுது. சார்ட் வைங்கன்னா அது நம்ம புத்திய கேக்குதா? நம்ம புத்தியிலே மாயா உட்காந்துட்டு அந்த சார்ட் எழுத விடாம பண்ணுது. நாளைக்கு எழுதிக்கலாம், பாபா தானே பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம புத்திய சொல்லுது இல்லையா? அப்ப மாயா புத்தியில உட்காந்துருக்குது, நம்மளேதான் மாயா. அதான் சொல்றாரு, மாயா செய்ய விட மாட்டது. தூய்மையாவதற்கான யுக்தி ஈஸியா சொல்றாரு, ஆனா செய்ய மாட்டுது. மாயா செய்ய விட மாட்டுது. கோயில் கட்டக்கூடியவர்கள், சிவனுடைய பூஜை செய்யறவங்க கூட பக்தர்கள் தான் அல்லவான்றாரு. இப்ப சிவன் பூஜை செய்யறவங்க, கோயில் கட்டுறவங்க எல்லாருமே அவருடைய பக்தர்கள் தான். அவங்களுக்கும் சொல்லி புரிய வைங்கன்றாரு. பூஜாரியை ஒருபோதும் பூஜிக்கத்தக்கவர் என்று சொல்ல முடியாதுன்றாரு. யார் பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, பக்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, பூஜாரியா இருக்கிறாங்களோ, அவங்க வந்து பூஜிக்கத்தக்கவர்னு அவங்கள சொல்ல முடியாது. நல்லதுன்னு சொல்றாரு. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நம்ம ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாரை முழு உலகம் தேடிக் கொண்டிருக்கிறதோ அந்த தந்தை நமக்கு கிடைத்து விட்டார் என்ற குஷியில் இருக்க வேண்டும். நினைவின் மூலம்தான் பாவங்கள் இப்போது அழிகிறது. ஆகையினால் எந்த சூழ்நிலையிலும் தந்தை மற்றும் ஆஸ்தியை இப்ப நினைவு செய்யணும்.
என்ன நடந்தாலும் சரி பாபாவை நினைக்கணும், ஆசையை நினைக்கணும், அவ்வளவுதான். இங்க இருக்கிறதெல்லாம் எதுவும் நம்ம கூட வரப்போறது இல்ல. என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி நான் பாபா விட மாட்டேன். அடிச்சாலும் வச்சாலும் பாபா தான் நினைப்பேன். ஒரு நிமிடம் கூட தங்களுடைய நேரத்தை வீணாக்க கூடாதுன்றாரு. ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்கன்றாரு. ஏன்னா அவ்வளோ பிராப்தி சங்கமேகம் நேரத்துல ஒரு ஒரு செகண்டும் வேல்யூ வேல்யூ அதிகம்ன்றாரு. ரெண்டாவது பாயிண்ட், இந்த பழைய உலகத்துல இருந்து புத்தியின் நங்கூரத்தை எடுத்துடணும். ஏன்னா இந்த உலகம் அழிய போகுது. அந்த இது மகாபாரதத்துல அர்ஜுனன் வந்து உட்காந்துருப்பாரு தேரை விட்டு. அப்ப கிருஷ்ணர் அந்த உபதேசம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அர்ஜுனா அந்த தேரை விட்டு இறங்கிடுன்னு வரான். தேரை விட்டு இறங்கின பிறகு அந்த தேர் ஃபுல்லா எரிஞ்சிரும். தேர் ஃபுல்லா எரிஞ்சு இதாயிடும். அதான் வந்து அதெல்லாம் இதுதான் அந்த பழைய உலகத்துல மறந்துருங்கன்றதுக்கான அந்த இதுதான் அந்த மகாபாரதத்துல காமிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது எரிய போகுது, தீப்பற்றி எரிய போகுது, அதுல நம்ம மறந்துடணும். அதனாலதான் புத்தி எடுத்துருங்கன்றாரு. புத்தி ஏன்னா எப்போ வேணாலும் அழிய போகுது இல்லையா, அதனால விட்டுட்டு கிளம்பணும். அதுக்காக இப்ப புத்தியின் நங்கூரத்தை எடுத்துடணுன்றாரு. அதனாலதான் அந்த மகாபாரதத்துல அந்த உதாரணம் சொல்லியிருக்காங்க. தந்தை நமக்காக புதிய வீட்டை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பாபா சொல்றாரு, இந்த உலகம் நல்லா இல்ல, இங்க ஒரே குழந்தைகள் எல்லாம் கொல்றாங்க, இங்க நிம்மதியா வாழ முடியுதா? எந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியல, இங்க போய் வாழணும்னு ஆசைப்படுறீங்க. அதனால நமக்காக சொர்க்கத்தையே உருவாக்கிட்டு இருக்காரு, புதிய வீட்டை உருவாக்கிட்டு இருக்காரு. இது மோசமான நரகமாகுன்றாரு, கம்சபுரி ஆகுன்றாரு. இங்கெல்லாம் அங்க குழந்தைங்களை கூட கொண்டுடுறாங்க, இங்க போய் யாராவது வாழ முடியுமா? நம் வைகுண்டபுரிக்கு செல்கின்றோம் என்ற நினைவில் எப்போதும் இப்ப இருக்கணும். நம்ம எப்பவுமே நம்ம நினைவு என்ன இருக்கணும்னா, நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கேன், கனவுல கூட அதான் வரணும். நான் சொர்க்கத்துல இருக்கிறேன், நான் வந்து நாராயணன் லட்சுமி நாராயணன் ராஜ்யத்துல இருக்கிறேன், அந்த மாதிரி கனவு நமக்கு வரணும். வரதானம் விஹங் மார்க்க சேவை மூலமாக உலக மாற்றத்தின் காரியத்தை செய்யும் உண்மையான சேவாதாரி ஆகுக. விஹங் மார்க்க சேவைக்காக இப்ப என்ன பண்ணணும்னா, குழுவில் ஞானமும் யோகமும் இவ்விரு விஷயங்களின் சமநிலை தேவைன்றார். ஒரு டீமா இப்ப நம்ம வந்து முயற்சி செய்யறோம் இல்லையா, அப்ப அந்த குழுவுல வந்து ஞானமும் யோகமும் ரெண்டுமே சமநிலையில இருக்கணும்ன்றாரு. யோகாவும் நம்ம செய்யணும், பாபாவையும் நினைக்கணும், ஞானமும் படிக்கணும், ரெண்டுமே சமநிலையா இருக்கணும். எவ்வாறு ஞானத்தின் மூலம் ஒரே சமயத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு செய்தி தர்றீங்க இல்லையா, இப்ப நம்ம வாயாலேயே போய் சொல்றோம், ஒரே டைம்ல அத்தனை பேருக்கு ஞானம் சொல்றோம். அவ்வாறு நினைவின் மூலம் உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மூலம் தீவிர வேகத்தில் சேவை செய்யுங்க. அப்படி நீங்க ஞானத்தை சொல்லும் போதே கூடவே பாபா நினைவையும் ஏற்படுத்துங்க, எல்லாரையும் நினைக்க வைங்க. அந்த உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மூலம் நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா யோகா பண்ணுங்க. இந்த உயர்ந்த எண்ணங்களின் சக்தி மூலம் தீவிர வேகத்துல இப்ப சேவை செய்யுங்கன்றாரு. இதற்கான கண்டுபிடிப்பை இப்ப செய்யுங்கன்றாரு. அதோடு மட்டுமல்லாமல் குழுவாக திட எண்ணத்துடன் பழைய சம்ஸ்காரங்கள் சுபாவம் பழைய நடத்தை யாவையும் யஜ்யத்தில் ஆகுதியாக போட்டு சுவாகா செய்யுங்கள்ன்றாரு. அதோட மட்டும் இல்லாம இப்ப டீமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து திட சங்கல்பம் வைங்க. என்னுடைய பழைய சம்ஸ்காரம், இந்த பழைய கலியுக சம்ஸ்காரம்லாம் இருக்குது இல்ல, கோவப்படுறது, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் வசப்படுவது, இது எல்லாத்தையும் நான் வந்து ஆகுதியில போட்டு எரிச்சிடுறேன். இந்த யாகம் ருத்ரனே உருவாக்குற இந்த யஜ்யத்துல எல்லாத்தையும் பழைய சுபாவ சம்ஸ்காரம் பழைய நடத்தை அடி சிடு சிடுன்னு இருக்கிறது, கோவப்படுறது, இதெல்லாம் பழைய நடத்தை, இது எல்லாத்தையும் யஜ்யத்துல ஆகுதியா போட்டு சுவாகா செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்போது உலக மாற்றத்திற்கான காரியம் முழுமை பெறுன்றாரு. எப்ப இந்த மாதிரி இந்த பழைய நடத்தை பழைய சுபாவம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நல்லா யோகா பண்ணி பாபாவுடைய நினைவுல அழிச்சிடுறீங்களோ, அந்த பழைய சுபாவமே அழிஞ்சிருது, அந்த சுவடே இல்லாம எரிஞ்சு போயிடுதுன்னா புது ஆளா மாறிடுறீங்க, ஆத்மா வந்து புதுசா மாறிடுது இல்லையா, அப்போது உலக மாற்றத்திற்கான காரியம் முடிஞ்சிரும். இந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செய்யும் போது முடிஞ்சு போயிடும்ன்றாரு. அதாவது வேள்வி முடிவு பெறும்னு சொல்றாரு. வேள்வி முடிஞ்சதுன்னா ருத்ர ஞான யஜ்ஞம் முடிஞ்சிரும்னு சொல்றாரு. ஸ்லோகன் பாலகன் மற்றும் எஜமானன் இவற்றின் சமநிலையுடன் திட்டங்களை நடைமுறைப்படுத்துங்கள் சொல்றாரு. இப்ப குழந்தையா இருக்கிற இடத்துல குழந்தையா இருங்க, எஜமானனா இருக்கிறத எஜமானனா இருங்க. நீங்க எஜமானனா உங்களை முடிவெடுக்க சொல்றாங்கன்னா நீங்க முடிவெடுங்க. இல்ல குழந்தையா எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க அப்பனா அதை நம்ம ஒத்துக்கணும். அந்த இடத்துல போய் நம்ம வந்து மூக்க நுழையக்கூடாது. அப்ப குழந்தையாயிடுங்க. குழந்தையா இருக்கிற இடத்துல குழந்தையா, எஜமானனா இருக்கிற இடத்துல எஜமானனா, இதுல சமநிலையோட திட்டங்களை இப்ப நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அதாவது எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்றாரு. அவ்யக்த சமிஞை ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மை எனும் ஆளுமையும் கையாளுங்கள். தூய்மையை தானம் செய்வதே இந்த ஈஸ்வரிய சேவையில் மிகப்பெரிய புண்ணியம் சொல்றாரு.
தூய்மை ஆவதும் ஆக்குவதுமே புண்ணிய ஆத்மா ஆவதாகும். நம்மளும் தூய்மை ஆகணும், மற்றவங்களையும் தூய்மை ஆக்கணும். நம்ம விட்டு கொடுக்கணும், அப்பதான் மற்றவங்களும் விட்டு கொடுப்பாங்க. நம்ம விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருந்தோம்னா யாரும் விடாப்பிடியா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களும் விடாப்பிடியா தான் இருப்பாங்க. அதனால தூய்மை நம்ம ஆகிறதும் மற்றவங்களையும் ஆக்குறது தான் புண்ணிய ஆத்மா ஆவதாகின்றார். ஏனெனில் ஒரு ஆத்மாவை தற்கொலை எனும் மகா பாவத்திலிருந்து விடுவிக்கிறீங்க. இப்ப வந்து நம்ம இந்த ஞானத்தை மத்தவங்க சொன்னாலே போதும், அதுலயே அவங்க தற்கொலை பண்ற எண்ணமே போயிரும். அதனால ஒரு ஒரு ஆத்மாவையும் நம்ம இப்ப வந்து மகா பாவத்துல இருந்து, தற்கொலை என்ற மகா பாவத்துல இருந்து விடுவிக்கிறோம். தூய்மை இழப்பதே ஆத்மாவை கொலை செய்வதாகுன்றாரு. யார் தூய்மை இழக்கிறாங்களோ, 5 விகாரத்துல யார் போறாங்களோ அப்ப தனக்கு தானே கொலை பண்ணிக்கிற மாதிரி அர்த்தம்ன்றாரு. தூய்மையே உயிர் தானம் ஆகுன்றாரு. இப்ப ஒவ்வொருத்தவங்களுக்கும் தூய்மையை வந்து நம்ம தூய்மையை எப்படி தூய்மையா இருக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் உயிர் தானம் சொல்றாரு. ஒருவருடைய துக்கத்தை அகற்றி சுகம் தருவதே அனைத்திலும் மிகப்பெரிய புண்ணிய காரியமாகுன்றாரு. ஒருத்தவங்க ரொம்ப துக்கமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் இந்த ஞானத்தை புரிய வச்சு அவங்கள மாத்துறோம், அவங்களுக்கு சுகம் கொடுக்குறோம்னா அதை விட பெரிய புண்ணியம் வேற எதுவுமே இல்லைன்றாரு. இவ்வாறு புண்ணியம் செய்து செய்தே நீங்க புண்ணியாத்மா ஆகிவிடுவீங்கன்றாரு. இந்த மாதிரி எத்தனை பேரை நம்ம கரை தேட்டுறோம், எத்தனை பேரை முன்னேற்றோம், எத்தனை பேரை வந்து விஷக்கடல்ல இருந்து அவங்க துக்கத்துல இருந்து அகற்றி சுகம் கொடுக்குறோமோ அவ்வளோ புண்ணியம் நமக்கு சேர்ந்துரும். அப்புறம் புண்ணியம் சேர்ந்து 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 என்னவாயிடும், புண்ணியாத்மாவா ஆயிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவார்.